ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரிப்போசிஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் இப்போ சம் வேர்ட்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு தமிழ் மீனிங்கும் கொடுக்குறேன். அதை வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அட். அட்னா இக்கு, அபவ் மேலே, ஆஃப்டர் பிறகு, அலாங் வழியாக, அக்ராஸ் குறுக்கே, அமாங் நடுவே, அபவுட் பற்றி, அவே அப்பால், பை ஆல் பிலோ அடியில், பிஃபோர் முன்னால், பிஹைண்ட் பின்னால், பிட்வீன் இடையில், இன்சைட் உள்பக்கம், நியர் பக்கத்தில், ஆன் மேலே, அவுட்சைட் வெளிப்புறமாக, சின்ஸ் முதலாக, டில் வரைக்கும், த்ரூ வழியாக, டுவர்ட் நோக்கி, டு இக்கு, அப்பான் மேலே, அப் மேலே, பிசைட் மேலும். நெக்ஸ்ட் ஃபார் இக்காக, ஃப்ரம் இருந்து, இன் இல், இன்டு உள்ளே, அண்டர் அடியில், வித் உடன், வித்தின் உள்ளாக, வித்தவுட் இல்லாமல், ஆஃப் உடைய, ஓவர் மேலே. இப்போ யூஸ் ஆஃப் டு. டூனா இக்கு. இந்த டூவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்ப்போம். சரி, இப்போ யூஸ் ஆஃப் டு. டூனா இக்கு எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்கள். டு ராமா. ராமாக்கு முன்னாடி டூ வந்திருக்கு, அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. ராமாவுக்கு இக்கு, இக்கு வருதா, ஏன்னா டு ராமா. நெக்ஸ்ட்டு டு மதுரை, அப்போது மதுரைக்கு. டு ஸ்கூல் பள்ளிக்கு. டு மை ஃப்ரெண்ட் என்னுடைய நண்பனுக்கு, இக்கு. டு யுவர் சிஸ்டர் உன்னுடைய சகோதரிக்கு. டு ஹிம் அவனுக்கு. அப்போ டு வந்து தான் நம்மளுடைய வார்த்தை எப்படி மாறுது, இக்கு இக்கு, ராமாவுக்கு, மதுரைக்கு, பள்ளிக்கு மாறும். இதுதான் டு யூஸ் ஆஃப் டு. இப்போ இதை வச்சு கொஞ்சம் சென்டென்ஸ் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அதாவது வாக்கிய உருவாக்கம். ஸ்டெப் 1 என்ன பாருங்க. ஐ கோ. ஐ கோனா நான் போகிறேன். ஐ கோ டு ஸ்கூல். டு வந்திருக்கா, அப்போது நான் பள்ளிக்கு போகிறேன். இன்னொன்று ஐ கிவ். ஐ கிவ்னா நான் கொடுக்கிறேன். ஐ கிவ் எ கேக், நான் ஒரு கேக் கொடுக்கிறேன். இந்த ரெண்டையும் வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? ஸ்டெப் 3 பாருங்கள். ஐ கிவ் எ கேக் டு மை ஃப்ரெண்ட். நான் என்னுடைய நண்பனுக்கு ஒரு கேக் கொடுக்கிறேன். ஓகே, செகண்ட் யூஸ் ஆஃப் ஃபார். ஃபார்னா இக்காக. ஃபார் வச்சு பார்ப்போம். ஃபார் ராமா, ராமாவிற்காக. ஃபார் மை ஃப்ரெண்ட் என்னுடைய நண்பனுக்காக. ஃபார் யுவர் சிஸ்டர் உன்னுடைய சகோதரிக்காக. ஃபார் திஸ் பென் இந்த பேனாவிற்காக. சரி, இப்போ இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்ப்போம். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்ப்போம். ஐ ஆம் வெயிட்டிங் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் நான் என்னுடைய நண்பனுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வெயிட்டிங் ஃபார்னு வந்திருக்கா, ஃபார்னு வந்தால் இக்காக, நண்பனுக்காக. தேர்டு யூஸ் ஆஃப் ஃப்ரம். ஃப்ரம்னா இருந்து. ஃப்ரம் மதுரை, மதுரையிலிருந்து. ஃப்ரம் ராமா, ராமனிடமிருந்து. ஃப்ரம் த ரிவர், ஆற்றிலிருந்து. ஃப்ரம் ஜனவரி, ஜனவரியிலிருந்து. இதுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்ப்போம். ஸ்டெப் 1 ஐ பாட் நான் வாங்கினேன். ஐ பாட் எ பென் நான் ஒரு பேனா வாங்கினேன். ஐ பாட் எ பென் ஃப்ரம் ராமா நான் ராமனிடமிருந்து ஒரு பேனா வாங்கினேன். ஃபோர்த் ஒன் பாருங்க. யூஸ் ஆஃப் அபவுட். அபவுட்னா பற்றி.
என்னெல்லாம் இருக்குது? about மதுரை, மதுரையை பற்றி. about his future, அவனுடைய எதிர்காலத்தை பற்றி. about our nation, நம்முடைய தேசத்தை பற்றி. இனி இதுக்கான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்ப்போம். ஸ்டெப் 1, he was thinking, அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். ஸ்டெப் 2 பாருங்க, he was thinking about his future, about his future, அவன் அவனுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், யூஸ் ஆஃப் ஆன். ஆன்னா மேலே அல்லது மீது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆன் த டேபிள், மேசையின் மீது. ஆன் தி வால், சுவரின் மீது. இப்போ இதுக்கான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், he is ரைடிங், அவன் சவாரி செய்து கொண்டிருக்கிறான். ஸ்டெப் 2 பாருங்க, he is ரைடிங் ஆன் தி ஹார்ஸ், அவன் ஒரு குதிரையின் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறான். இதில் ஆன் என்னன்னு சொல்லியிருக்காங்க? மீது. மேலேனும் வரலாம், மீதுன்னும் வரலாம். he is ரைடிங் ஆன் த ஹார்ஸ், அவன் ஒரு குதிரையின் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக்ஸ் பார்க்கலாம். பாய்.